हुकुम टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. சொன்னா கேளு, விட்டு. கார்த்திக், மல்லி தள்ளி போ. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட். உங்க கையெடுத்து இல்ல பிரச்சனை வேற மாதிரி போயிடும். நீ போ மல்லி. சொன்னா கேளு. விடுடா, அவனை விடுடா. மல்லி நீ தள்ளி போ. கைய விடுடா. கைய சொல்றேன்ல. விடுடா. டேய் மல்லி, நானும் போனா போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ அவனையே அடிக்க போறியா? அவன் மேல நீ கைய வச்ச, நீ இங்க இருந்து உசுரோட போக மாட்டடா. உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டு வேண்டா. வேணாம் அப்பதா, கொஞ்சம் அமைதியா இருங்க. தங்கச்சிமா வரட்டும், அது வரைக்கும் இவன் இப்படியே கத்திக்கிட்டே இருக்கட்டும். இல்லனா போலீஸ்க்கு கால் பண்ணலாம். வந்து கொத்தா தூக்கிட்டு போய் தொக்க உள்ள வச்சு ஊருக போடட்டும். ஜாமீன்ல வந்தவ கலெக்டர் வீட்டுல கலாட்டா பண்ணா மறுபடியும் வெளியே வர முடியாதபடி உள்ள வச்சிருவாங்கன்னு படிச்சவனுக்கு தெரியாதா என்ன? ஏய், எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பிளான் போட்டு பண்றீங்களா? சரி, என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. எங்க அப்பாவுக்கே கொல்லி போட விடல, எங்க அம்மாவுக்கும் விடல. பெத்த புள்ள எனக்கு இல்லாத உரிமை அவளுக்கு இருக்கு. வரட்டும், அவ வந்தது சொல்லுங்க, என்ன கிழிக்கிறான்னு பாத்துறேன். ஆனா ஒண்ணு, இனிமே உங்க யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டான் அந்த கார்த்தி. பார்த்துக்கிட்டே இருங்க. ஏய் போட கிழிப்ப. டேய், உன்னால ஆனத பாருடா. ஜோசியர் சொன்னது எப்படி வெற்றி கிட்ட சொல்றது? சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? சுந்தரிக்காக எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு சொன்னா என்ன பண்றது? எதுனாலும் நாம கல்யாணத்தை ஆடி முடிஞ்சு 2 மாசம் கழிச்சுதான் வைக்கணும். அம்மா, அம்மா, என்னம்மா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீங்க என்னமா பேசாம இருக்கீங்க? நான் ஒன்னு சொல்லுவேன், நீ பொறுமையா கேட்கணும், சரியா? சரிம்மா. இல்லப்பா. என்னம்மா சொல்லுங்க. நான் இன்னைக்கு ஒரு ஜோசியரை பார்க்க போனேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? வெற்றி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. சரி, என்ன சொன்னார் ஜோசியர்? உங்க 2 பேரோட ஜாதகமும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாருப்பா. சந்தோஷமான விஷயம் தானே. இதுக்கு எதுக்கு இப்படி அமைதியா இருக்கீங்க? ஜாதகம் நல்லதான்ப்பா இருக்கு, நேரம் தான் சரியில்லைன்னு சொன்னாரு. இந்த முகூர்த்தம் சரியில்லை, ஆடி மாசம் முடிஞ்சு 2வது முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம் சொன்னாரு. அதுதான் ஒரே யோசனையா இருக்கு. கல்யாண பேச்சை எடுத்ததுல இருந்து தடங்களா இருக்கணும் வேற சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி தானே நடக்குது. இப்ப பாரு, செல்வியும் இறந்து போயிட்டாங்க. நம்ம உடனே கல்யாணம் பண்ண வேண்டாம் வெற்றி. அவங்களும் இந்த இழப்புல இருந்து கொஞ்சம் வெளியே வரட்டும். கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணலாம்ப்பா. இத நீதான் அங்க போய் பேசணும். என்னப்பா அமைதியா இருக்க? இல்ல, இந்த பிரச்சனை எல்லாம் அந்த கார்த்திகால வந்ததுதான். அவனை ஜெயில போட்டாதான் அவனுக்கு புத்தி வரும். அவனை ஜெயில போட்டாலும் எதுவும் நடக்காது. ஆனா ஏதாவது பண்ணணும்பா. அதுக்கு முன்னால இத பத்தி சுந்தரி கிட்ட கொஞ்சம் பேசணும்பா. அவனுக்கு என்னமா செய்யறத? விடு வெற்றி, அவனுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு, நமக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாம எது பண்ணாலும் யோசனை பண்ணி தான் பண்ணணும். நாம ஏதாவது செய்ய போய் அவன் ஏதாவது செஞ்சு ஏதாவது புதுசா பிரச்சனை வந்தா என்ன பண்றது? கொஞ்சம் யோசனை பண்ணி தான்ப்பா செய்யணும்.
அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா தான்ப்பா இருக்கணும். கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கப்பா. சரி இருப்பா, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்.